எல்லாருக்கும் வணக்கம். நான் ஓம் பிரகாஷ் பேசுகிறேன். இது வரைக்கும் நீங்கள் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலாம், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாமல் பக்கத்தில் இருக்க பெல் பட்டனும் கிளிக் பண்ணி வச்சுக்கோங்க. அப்போ தான் நம்ம சேனலில் போடுற எல்லா வீடியோஸும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனில் காமிக்கும். மேலும் ஜோதிடம் சார்ந்த ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் அல்லது உங்கள் சுய ஜாதகத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் நீங்கள் கீழே கமெண்ட் பாக்ஸில் உங்களோட பிறந்த தேதி, பிறந்த நேரம், பிறந்த இடம் குறிப்பிட்டு உங்கள் கேள்விகளை நீங்கள் கேட்கலாம். கண்டிப்பாக எல்லோருடைய கமெண்ட்ஸுக்கும் முடிஞ்ச வரைக்கும் நான் ரிப்ளை பண்ணுறேங்க. சரிங்களா? அதே மாதிரி இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கின்ற பட்சத்தில் ஒரு லைக்கும் போட்டு விடுங்க. நிறைய லைக்ஸ் வர தான் இன்னும் மேற்கொண்டு வீடியோஸ் நிறைய போடணுன்ற ஒரு தூண்டுதல் எனக்கும் வரும். சரிங்களா? முடிஞ்சிருக்கும் இந்த வீடியோ பார்க்குறவங்க ஒரு லைக்கை போட்டுட்டு கமெண்ட்டை போட்டுட்டு உங்களோட வீடியோ நீங்கள் பார்க்க ஆரம்பிங்க. சரி, வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். போராடம் 2026 குரு பயிற்சி பலன்கள். தனுசு போராடத்தை பொறுத்த வரைக்கும் குருவினுடைய வீட்டில் இருக்கக்கூடிய சுக்கரனுடைய நட்சத்திரங்க. சரிங்களா? ஸோ இவங்களுக்கு இந்த குரு பயிற்சி எப்படி இருக்குங்க? அதாவது தனுசு போராட்டத்தை பொறுத்த வரைக்கும் இதனால் வரைக்கும் ராசிநாதன் ராசிக்கு 7ஆம் இடத்துல இருந்து ராசியை பார்த்துக்கிட்டு இருந்தார். 4ஆம் இடத்துல அர்த்தாஷ்டம சனி அமைப்புல சனி பகவான் இருந்தாருங்க. 9ஆம் இடத்துல கேது, 3ஆம் இடத்துல ராகு. இதுதான் கிரக நிலைகள் கடந்த காலத்தை பொறுத்த வரைக்கும். இப்போ குரு பகவான் இந்த ஜூன் மாதம் 2ஆம் தேதி ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு பயிற்சி ஆகிறார். சரிங்களா? ரொம்ப நாளைக்கு அப்புறம் குரு வந்து 8ஆம் இடத்துக்கு வர்றது, அதுவும் உச்சபலம் பெறுறது ரொம்ப சிறப்பு. 8ல குரு வந்தா அஷ்டம குரு வச்சே பிரச்சனை தான் கொடுக்குமே, எப்படி நல்லது பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா நல்லது பண்ணுவார். ஏன்னா குரு அப்படின்றவர் சுபிட்சங்கள் நிறைந்த ஒரு கிரகம். சரிங்களா? நல்லது செய்யவே கடமைப்பட்ட ஒரு கிரகம். சரிங்களா? ஒரு சில பிரச்சனைகளை மட்டும்தான் கொடுப்பார். ஆனா ஒரு 70% நன்மைகள், 70% நன்மைகளை மட்டும் தான் குரு கொடுக்க போறார். சரிங்களா? சரி, என்ன நன்மைகள் அப்படின்னு பார்க்கும்போது ஃபர்ஸ்ட் விஷயம் கல்யாணம். திருமண வயதுல இருக்கக்கூடிய தனுசு போராட்டத்துல பிறந்தவனுக்கு அதாவது 35 வயது 30 வயதை கடந்து இன்னும் திருமணம் ஆகல, தள்ளி போயிட்டே இருக்கு அப்படின்றவனுக்கு கண்டிப்பா கூடிய விரைவில் திருமணம் நடக்க போகுது. ஃபர்ஸ்ட் விஷயம். ஏன்னா இந்த குரு பயிற்சியில வந்து பாத்தீங்கன்னா முக்கியமா நிறைய நல்ல மாற்றங்களுடைய வாழ்க்கையில காத்துக்கிட்டு இருக்கு. அதுல வந்து இதுவும் ஒண்ணு. சரிங்களா? கல்யாணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நல்லா நடந்து முடியும். சரிங்களா? அதே மாதிரி இந்த திருமண வாழ்க்கையில யாருக்கெல்லாம் அந்த பிரச்சனை, ஒரு கருத்து வேறுபாடு, ஒரு சண்டை இதெல்லாம் போயிட்டு இருக்குன்னா, ஒரு மாதிரி வீட்டுல வந்து ஒரு மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்காவே போயிட்டு இருக்கு அப்படின்றவங்களுக்கு அந்த பிரச்சனைகள் சரியாகும். நல்ல ஒரு மாற்றம் கண்டிப்பா வாழ்க்கையில ஏற்படும். சரிங்களா? 2வது வருமானம் அதிகரிக்கும். சரிங்களா? இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும் நீங்க பிசினஸ் பண்ணாலும் சரிங்க, அதாவது ஓனா சொந்தமா நீங்க தொழில் செஞ்சாலும் சரிங்க, அல்லது ஏதாச்சும் ஒரு கம்பெனிலயோ அல்லது ஒரு இடத்துலயோ வந்து வேலைக்கு போனாலும் சரிங்க, உங்களுக்கு இந்த காலகட்டம் கண்டிப்பா வருமானத்தை அதிகரிக்கும். ஏன்னா தனஸ்தானம் 2ஆம் இடம். உச்ச குரு 2ஆம் இடத்தை பார்க்குறாருங்க. 8ல ஒரு சுபகிரகம் மறைஞ்சா கூட அந்த கிரகம் 2ஆம் இடத்தை பார்க்கும். அதுதான் வந்து முக்கியமான விஷயம். இப்ப 2ஆம் இடத்தை பார்க்கும்போது கண்டிப்பா ஆட்டோமேட்டிக்கா பணம் வரணும். சரிங்களா? கூட 2ஆம் அதிபதினு சொல்லப்படக்கூடிய சனிக்கும் குரு பார்வை கிடைக்குது. ஸோ அப்படி இருக்கும்போது இந்த காலகட்டம் நிச்சயமாக உங்களுக்கு வருமானத்தை அதிகப்படுத்தி கொடுக்க போகுது. அப்ப இந்த குரு பயிற்சியில பூரடத்துல பிறந்தவங்களுக்கு வருமானம் மிகையாக இருக்கும். 3வது ராசிக்கு 4ஆம் இடம் தன்னுடைய வீட்டை குரு பார்க்கிறார். இப்ப மாணவ மாணவியர்களை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கு? படிப்புல நல்ல மாற்றம், நல்ல முன்னேற்றத்தை மிகைப்படுத்தி கொடுக்க போகுது. சரிங்களா? ஸ்டடீஸ் வைஸ் பாத்தீங்கன்னா இந்த குரு பயிற்சி உங்களுடைய வாழ்க்கையில ஒரு பொற்காலம் அப்படின்னே சொல்லலாம். ரொம்ப நாளைக்கு அப்புறம் வாழ்க்கையில வந்து நல்ல ஏற்றத்தை பார்க்க போறீங்க. நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்க்க போறீங்க. படிப்புல நல்ல ஒரு நிலைமைக்கு நீங்க வர போறீங்க. அதே மாதிரி பிடிச்ச காலேஜ்ல பிடிச்ச இடத்துல போய் படிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை ஏற்படுத்தி கொடுக்கும். நிறைய பேருக்கு வெளி மாநிலம் அல்லது வெளிநாடு சம்பந்தப்பட்ட இடங்களுக்கு நகர்த்தி அங்க வந்து படிக்கக்கூடிய சில சூழ்நிலைகளை இந்த காலகட்டம் ஏற்படுத்தி கொடுக்க போகுது. அதற்கடுத்து 4வது விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது 8ஆம் இடத்துல குரு இருக்காருங்க. பொதுவா 8ல குரு இருக்கும்போது அந்த வருமானம், தனம் அப்படின்றது, ஏன்னா தனக்காரகன் குரு பகவான் தான். சரிங்களா? செல்வத்துக்கு காரகன் அவன் தான். அவரு போய் 8ஆம் இடத்துல மறைந்து உச்சபலம் பெறும்போது, மறைந்து பலம் பெறும்போது என்ன ஆகும்னா, மறைமுகமான வழியில உங்களுக்கு அதிர்ஷ்டம், பணவரவு, செல்வம் இது சார்ந்த விஷயங்கள் கிடைக்கும். அதே மாதிரி சொந்த ஊரை விட்டு வெளிநாடு, வெளிமாநிலம் போன்ற வெளி இடங்களுக்கு நீங்க வந்து வேலை, உத்தியோகம், படிப்புக்காக முயற்சிகள் பண்ணா கண்டிப்பா இந்த காலகட்டம் உங்களுக்கு சக்சஸ்ஃபுல்லா வரும். ஏன்னா 12ஆம் இடத்த குரு பார்க்கிறார். சுப செலவுகள், சுபகாரியங்கள் கண்டிப்பா வாழ்க்கையில உண்டு இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். சரிங்களா? அதனால இந்த காலகட்டம் பயணங்களை மிகைப்படுத்தி கொடுக்கும். வெளி இடங்களுக்கு நகர்த்தி பிழைக்க வைக்கும். தந்தையால் ஆதாயங்களை உண்டு பண்ணி கொடுக்கும். தந்தை வழி உறவுகள் ஏற்றங்கள் கண்டிப்பா உண்டு. அது மட்டும் இல்லாம எடுக்கக்கூடிய முயற்சிகள் சில தடைகள் ஏற்பட்டு வெற்றி பெறும். ஆனா வெற்றி பெறும். சரிங்களா? ஆரம்பத்துல சில தடைகள் வருதுன்னு சொல்லிட்டு விட்டுறாதீங்க. மீண்டும் மீண்டும் முயற்சிதான் கண்டிப்பா எதுவாயினும் நம்மளால எட்டி பிடிக்க முடியும் இந்த காலகட்டத்தை பொறுத்த வரைக்கும். அடுத்து கடைசி விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது இந்த டிசம்பர் மாதம் பாத்தீங்கன்னா கேது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு போயிடுவாருங்க. குரு பயிற்சி, அதாவது அடுத்த குரு பயிற்சி 2027 ஜூன் மாதம் தான். சரிங்களா?
ஸோ இதுல 2026 டிசம்பர்ல பாத்தீங்கன்னா ராகு கேது பயிற்சி நடக்கும். இந்த ராகு வந்து ராசிக்கு 2ஆம் இடத்துக்கு வருவார். கேது ராசிக்கு 8ஆம் இடத்துக்கு வந்து குருவோட சேருவார். இந்த குரு கேது சேர்க்கை என்ன பண்ணும்? ஆன்மீகத்துக்குள்ள கொண்டு செல்லும். சரிங்களா? கடவுள் வழிபாடு, கடவுள் நம்பிக்கை மீது அதிகமான ஈடுபாடு, பக்திய உண்டு பண்ணி கொடுக்கும். குடும்ப வாழ்க்கைய விட்டு கொஞ்சம் விலக்கி வைக்கும். சரிங்களா? 2வது குரு கேது சேர்க்கை கொஞ்சம் ஃபினான்ஷியலா கொஞ்சம் ஸ்ட்ரகிள்ஸ இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு நீங்க பார்ப்பீங்க. இந்த 2026 டிசம்பருக்கு அப்புறம் இந்த ஃபினான்ஷியல் ஸ்ட்ரகிள்ஸ் அப்படின்றது கண்டிப்பா போராட்டத்துல பிறந்தவங்க கண்டிப்பா இருக்கும். குறிப்பா கடன். ஏன்னா 8ல குரு மறையும்போது கடனையும் கொடுப்பார். அதே மாரி ஆரோக்கியத்திலயும் கொஞ்சம் அக்கறை நீங்க கண்டிப்பா எடுத்துக்கணும். சரிங்களா? 2வது மறைமுகமான வழியில எதிர்ப்புகள், எதிராளிகள் கண்டிப்பாக வருவாங்க. அது மட்டும் இல்லாம நான் சொன்ன மாரி குரு கேது சேர்க்கை இருக்கிறதுனால, நீங்க எந்த அளவுக்கு கோவில் வழிபாடுகள், ஆலய வழிபாடுகள், கோவில் சார்ந்த விஷயங்களுக்கு முக்கியத்துவம் கொடுத்து அதுல ஃபோக்கஸ் பண்ணி போறீங்களோ, அந்த அளவுக்கு குடும்ப வாழ்க்கையில பிரச்சனை இல்லாம இருக்கும். சரிங்களா? நீங்க வந்து ஆன்மீகத்த ஃபோக்கஸ் பண்ணாம வெறும் ஃபேமிலி லைஃப்ப மட்டும் ஃபோக்கஸ் பண்றீங்க, பணத்த மட்டும் ஃபோக்கஸ் பண்ணீங்கன்னா, கண்டிப்பா இந்த டிசம்பர் மாதத்திற்கு பிறகு கொஞ்சம் பிரச்சனைகள், கஷ்டங்கள் கண்டிப்பா வரும். அது வந்து பணம் சம்பந்தப்பட்ட வழியில, பிள்ளைகள் சார்ந்த வழியில, அல்லது வேலை சம்பந்தப்பட்ட வழியில, இந்த மாரி அமைப்புல ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட வழியில பிரச்சனைய குடுக்கும். ஸோ, அதனால அத மட்டும் கொஞ்சம் நீங்க ஃபோக்கஸ் பண்ணி பார்த்துக்கிட்டீங்கன்னா, இந்த காலகட்டம் நிஜமாவே ரொம்ப நல்லா இருக்கும். மேலும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க. பிடிக்கலன்னா நீங்க தாராளமா நீங்க டிஸ்லைக்கும் பண்ணலாம். சரிங்களா? அதே மாரி இந்த வீடியோ பத்தின ஏதாவது கேள்விகள் எதுவா இருந்தாலும் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணலாம். அது நல்ல விஷயமா இருந்தாலும் சரி, கெட்ட விஷயமா இருந்தாலும் சரி, உங்களோட தோன்ற விஷயங்கள் நீங்க கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. அது சரியா இருந்தா இன்னும் எனக்கு பூஸ்டப்பா இருக்கும். அது தவறான ஒரு இதுவா இருந்தா நான் அத திருத்திக்கிறேன். சரிங்களா? நன்றி. வணக்கம்.